Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரவுண்ட் நெக் நைட்டி எப்படி பர்ஃபெக்ட்டா ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் friends. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class channel-ஐ subscribe பண்ணிடுங்க friends. இப்போ நான் கேன்வாஸ் பேப்பர் வச்சு தான் நெக் வந்து finish பண்ண போறேன். சோ கேன்வாஸ் பேப்பரை ரெண்டா மடிச்சு போட்டுக்கலாம். ரெண்டா மடிச்சிட்டு நெக்கோட width மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன் நெக்கோட width. அதுக்கு அப்புறம் நெக்கோட லெந்த் நெக்கோட லெந்த் வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நெக்கை வந்து பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இன்னொரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு தான் அந்த கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுப்போம். ஸோ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டேப் வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த 2 ரவுண்ட் ஷேப்பையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இந்த கேன்வாஸ் பேப்பரை வந்து நம்ம கிளாத்தோட ஜாயின் பண்ணணும். நான் வந்து டாப்லேருந்து கட் பண்ண கொஞ்சம் கிளாத் இருந்தது. ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய கிளாத்தாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து சின்ன சின்ன கிளாத் இருந்தனால நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடு போட்டுக்கோங்க கிளாத்து. பேக் சைடு போட்டுட்டு அதுக்கு மேலே நான் கேன்வாஸ் பேப்பர் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிச் வந்து நார்மலாக சென்டரில் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 2 கிளாத் ஜாயின் பண்ணியிருக்கனால எனக்கு அந்த ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கிட்டு நான் வந்து கேன்வாஸையும் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக தெரியும். இப்போ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சென்டரில் வச்சு பின் பண்ணிட்டேன். இப்போ கேன்வாஸையும் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கேன்வாஸ்லேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு அந்த கட் பண்ண கிளாத்தை வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேன்வாஸ்க்கு மேலே அப்படியே மடித்து நம்ம ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நம்ம கிளாத்தை வந்து கேன்வாஸ் மேலே மடித்து போட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம டாப் துணியோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ டாப் கிளாத் எடுத்துக்கிறேன். டாப் கிளாத்தில் வந்து நான் ஆல்ரெடி நெக்கோட வித்து வந்து கட் பண்ணும் போது சின்ன கட் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே டாப் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நான் அந்த கேன்வாஸ் ஜாயின் பண்ணதை வச்சுக்கிறேன். கரெக்டாக நெக்கோட வித்து வந்து நான் கட் பண்ண வித்துக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் நகராமல் இருக்கும். டாப் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் பேப்பரை பேக் சைடு திருப்பணும். ஸோ கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதோட ஓரத்தில் அப்படியே இந்த 2 துணியையும் ஜாயின் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டாப் கிளாத்தையும் இந்த கேன்வாஸ் ஜாயின் பண்ண கிளாத்தையும் 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி வளைவு இருக்க இடத்துல வந்து சின்னதாக கட் கொடுத்துடணும். தையலில் படாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கட் கொடுக்குறனால சுருக்கம் எதுவும் இல்லாமல் திரும்பும் போது ஈஸியாக திரும்பிடும் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ கட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பேக் சைடு திருப்பணும். பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை இந்த மாதிரி வச்சு ஓரத்தில் ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ படிமான தேல் போட்டதுக்கப்புறம் அந்த கேன்வாஷோட கிளாத்தை வந்து பேக் சைடு திருப்பணும். இந்த மாதிரி பேக் சைடு திருப்பும் போது நம்மளுக்கு ஈஸியாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பிடுது. இப்போ நம்ம துணியை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இந்த தையல் இருக்கிற இடத்துல கரெக்டாக மடிப்பு மாதிரி வந்து நம்ம இப்போ இந்த ஓரத்தில் ரவுண்ட் ஷேப் அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும் ஓரமாக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது வந்து பேக் சைடு திருப்பி பார்க்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணது வந்து இந்த மாதிரி இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில். நம்ம இந்த வீடியோவில் ரவுண்ட் நெக் வந்து ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.